Hello friends, welcome back to my channel. நான் இன்னைக்கு உங்க கூட சீனி அவரக்காய் வச்சு ஒரு சூப்பரான பொரியல் ரெசிபி தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க இத என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி அதுல ஆளுங்கற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நெக்ஸ்ட் டைம் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். நான் இன்னைக்கு 1/4 கிலோ சீனி அவரக்காய் எடுத்திருக்கேன். இதை இப்போ நம்ம 1 இன்ச் சைஸ்ல நல்லா உடைச்சி எடுத்துக்கலாம். கட் பண்றதுக்கு பதிலா நீங்க உடைச்சிட்டு சைடுல இருக்க நாரை எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ இதை கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நான் ஒரு பேன்ல இதை போட்டுட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இதை கொதிக்க விட்டுடலாம். இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நான் இதுல 1/2 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இதை திருப்பி மூடி போட்டு வேக வச்சிடலாம். பாருங்க இப்ப நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா மீதி இருக்கிற தண்ணியை நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். நான் இப்போ இதுல மீதி இருந்த தண்ணியை வடிகட்டி எடுத்துட்டேன். இப்போ நம்ம இந்த பொரியல் செய்யறதுக்கு ஒரு ஃப்ரெஷ் மசாலா ரெடி பண்ண போறோம். அதுக்கு நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சிருக்கேன். பேன் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், அப்புறமா 1 டீஸ்பூன் சின்ன ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு இதை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இப்ப இது கூடவே 1 டீஸ்பூன் அரிசி சேர்த்திருக்கேன். அரிசி நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான அளவு வத்தல் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதை லோ ஃப்ளேம்ல வச்சே ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்ப இதை ஆற விட்டுட்டு நம்ம இதை பவுடர் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி பவுடர் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே நான் ஒரு 1/4 கப் துருவின தேங்காய் சேர்த்துக்க போறேன். அப்புறமா ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். இதை தண்ணி விடாம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தண்ணி விடாம அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம பொரியல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் அதே பேன்ல ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். இப்ப இந்த எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா வெடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்திருக்கேன். அது கூடவே நான் 2 பல்லாரியை இப்படி சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். இப்ப இந்த பல்லாரி வதங்குறதுக்காக நான் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்ச சீனி அவரக்காய் சேர்த்துடலாம். இப்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம ஃப்ரெஷ்ஷா ரெடி பண்ணி வச்சிருக்கிற மசாலாவை உள்ள சேர்த்துடலாம். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப இது கூடவே நான் ஒரு 2 பிஞ்ச் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இப்ப இந்த மசாலா காயோட நல்லா கோட் ஆகணும். அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 30 செகண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா ஒரு மூடி போட்டு இன்னொரு 30 செகண்ட்ஸ் அப்படியே விட்டுருங்க. லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சீனி அவரைக்காய் பொரியல் ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் வித்தியாசமாவும் இருக்கும். இந்த ரெசிபி எங்க அத்தைக்கு அவங்களோட அம்மா சொல்லி கொடுத்த ரெசிபியா நான் எங்க அத்தை கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். நீங்களும் இந்த மாதிரி இந்த ரெசிபி ட்ரை பண்ணீங்கன்னா ப்ளீஸ் கமெண்ட்ல எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதுல ஆளுங்கிற ஆப்ஷனும் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ.